ஓவியாவோட 90ml படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்டர் ஸ்ரீகோபிகா. இவங்க இப்ப படங்களை விட சீரியல்ல நடிக்கிறது மூலமா தான் ரொம்பவே பிரபலமாயிட்டு வராங்க. அந்த வகையில சன் டிவியோட அன்பேவா சீரியல்ல நடிச்சாங்க. இப்போ சுந்தரி சீரியல்ல அனு அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாசம் வைசாக் அப்படிங்கிறவர் கூட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸ்ரீகோபிகாவும் இந்த என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைசாக் ரவி கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. 2016ல இருந்து 2024 வரையிலான 8 வருஷ பயணம். உங்களை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பலருமே இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்த நிலையில ஸ்ரீகோபிகா இப்போ ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு மூலமா நான் என்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த நேரத்துல உங்களோட ஆதரவும் புரிதலும் தான் எங்களுக்கு தேவை. நாங்க திட்டமிட்ட மாதிரி விஷயங்கள் நடக்கல. நாங்க 2 பேரும் இதை கடந்து போலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்ரீகோபிகா அவங்க கல்யாணம் நின்னுருச்சு அப்படிங்கறத ரொம்பவே வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. திட்டமிட்ட மாதிரி கல்யாணம் நடக்கலன்னு சொல்றாங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இப்படி ஆயிருக்கும். வைசாக் ரவி அப்படி என்ன பண்ணாருன்னு சிலர் கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் இவங்களோட கல்யாணம் நின்னது இவங்க ஃபேன்ஸ் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு.